சொல்லுமா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நீ சாப்பிட்டியா? இல்லைம்மா, இப்போதான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. பிரியாணி செய்யணும்னு சொன்னார். பிரியாணி பண்ண போறியா? ஏம்மா என்னாச்சு? பிரியாணிலாம் செய்கிற வேலை அதிகம். இப்போ செய்ய ஆரம்பிச்சா கூட லேட் ஆகிடும். நீ வேற கஷ்டப்படுவ. நீ என்ன பண்ணுற, ஒயிட் ரைஸ் வச்சுட்டு ரசம் வச்சிரு. ஐயோ, அவரோட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரே, இப்போ என்ன பண்ணுறது? சிக்கன் தானே, சிக்கன் தொக்கு பண்ணிடுறீ. சரிம்மா. ம் சரி, நான் வச்சுட்டுமா? என்னடி பிரியாணி ரெடியா? ஆனால் பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருக்கு. ஓ, சூடாரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வச்சிட்டியா? மீதி உள்ளே இருக்கு போல. ஆனால் ஸ்மெல்லே வர மாட்டுது. என்னடி, நான் உங்ககிட்ட பிரியாணி கேட்டேன், நீ என்னன்னா ரசமும் சாதமும் செஞ்சு வச்சிருக்க? இல்லைங்க, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால தான். ஆசையாக பிரியாணி சாப்பிட்லான்னு இருந்தேன்டி. என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நானாச்சும் பண்ணியிருந்திருப்பேன்ல. ஏய், உங்கள் அம்மா ஏதாச்சும் கால் பண்ணாங்களா? நினச்சேன்டி, இதுக்கு எப்பயும் ஒரு முடிவு கட்டுறேன். யார் கால் பண்ணுற? உங்கள் அம்மாவுக்கு தான். கூடு சபரி, கூடு. தேவையில்லாம பண்ணாத சபரி. யாரு தேவையில்லாத வேலை பார்க்கறது, நானா இல்லை உங்கள் அம்மாவா? எப்போ பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேர் விஷயத்துக்குள்ளார மூக்க நுழைச்சிட்டே இருக்காங்க. அவங்க எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. எதுடி நல்லது? எனக்கு பிடிச்சது எதுவுமே செய்ய விடாம பண்றது தான் நல்லதா? சபரி, என்ன இருந்தாலும் அவங்க என் அம்மா. அவங்க எது சொன்னாலும் அதில் 1000 அர்த்தம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் உங்க அம்மா சொல்றதே கேட்டு நடப்பனா அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எப்படி இருப்ப? இங்க பார், நீ என்னை தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேர் விஷயத்துக்குள்ளார தேர்ட் பர்சன்ஸ் வரதுக்கு ரைட்ஸே கிடையாது. அது உங்க ஃபேமிலியா இருந்தாலும் சரி, என் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, புரியுதா? ஏன்னா நாளை பின்ன ஏதாவது தப்பா நடந்ததுன்னா அதுக்கு நம்ம ரெண்டு பேர் தாண்டி பொறுப்பு. தயவு செஞ்சு இனிமேல் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோடி.